தேர்தலில் பல கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைத்த பல்லாவரம் தொகுதி ஐஜேகே வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக தாவேக சுயேட்சை வேட்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குஜராத் துறைமுகம் வழியாக போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் நுழைவதை தடுத்துவிட்டாலே இந்தியாவே போதைப் பொருள் இல்லாத நாடாக மாறிவிடும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தேவக்கோட்டையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மணிப்பூர் விவகாரம் தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிப்பது என ஒன்றிய பாஜக அரசு செய்து வரும் அத்துமீறல்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். வரும் சட்டமன்ற தேர்தல் தெற்குக்கும் வடக்குக்கும் இடையேயான தேர்தல் என்று தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், தமிழ்நாட்டின் முடிவை டெல்லி எடுக்காமல் சென்னை எடுப்பதற்கு ஏற்றவாறு வாக்களிக்கும்படி வீடியோ மூலமாக ஆதரவு தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதி என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சுந்தரசி தனது நிறுவனங்களின் மூலமாக ஈட்டிய சுமார் 604 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்து வேட்புமனு தாக்கல். பிரதமர் மோடி இடி, ஐடி, சிபிஐ உள்ளிட்டவற்றை கையில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களையும் அரசியல் கட்சிகளையும் அச்சுறுத்ததாலேயே அவரை தீவிரவாதி என்ற பொருளில் தாம் விமர்சனம் செய்ததாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கமளித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு விளக்கமளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி அமமுக வேட்பாளர் சுந்தர்ராஜ் வீட்டில் இருந்து சுமார் 48 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் வேப்பனஹள்ளி அருகே அதிமுகவைச் சேர்ந்த பசுவராஜ் என்பவரின் வீட்டில் கட்டுக்கட்டாக 58 முப்பளிப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திரிசூரை அடுத்த முண்டாத்திக்கோடு என்ற இடத்தில் பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 14 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். வழக்கு தொடரப்படும்